நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். நம்ம ராஜபாளையம் ஜெரோமியா கார்ஸ்ல கார்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி விலையில கார் வந்து கொடுக்க போறாங்க. 800ல ஆரம்பிச்சு இனோவா வரைக்கும் இவங்ககிட்ட அப்டேட் வந்து இருக்கு. என்ன பட்ஜெட்ல இருந்திருக்கு வண்டி? இன்னைக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு குறைஞ்ச ஒரு 52,000 ரூபா பட்ஜெட்ல இருந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு கார் வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வெறும் 82,000 ரூபா பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு இண்டிகா பாதிக்கு பாதி விலை வெறும் 3,98,000 தான் கோட்டிங் ப்ரைஸே. ஃபினான்ஸ் சப்போர்ட் லோ பட்ஜெட் கார்களுக்கு நம்ம எப்படி பண்ணி கொடுக்குறோம்? கிட்டத்தட்ட இப்போவே 4 இண்டிகா உங்களுக்காக கொடுத்தாச்சு. ஏன்னா லோ பட்ஜெட்டில் நிறைய என்கொயரி பண்ணுறீங்க. வெறும் 1,12,000 ரூபா பட்ஜெட்டில் ஒரு செடான் காரு. இந்த ஹாட் சம்மருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராஜபாளையம் ஜெரோமியா கார்ஸில் கார்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி விலையில் கார் வந்து கொடுக்க போகிறாங்க. அதை பற்றி டேரெக்டாக வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம டேரெக்டாக வந்திருக்கக்கூடிய ஷாப் தான் ஜெரோமியா கார்ஸ். ஜான் ப்ரோ வந்து நம்மளோட இருக்காப்ல. ப்ரோ சொன்ன மாதிரி பாதிக்கு பாதி ரேட்டில் கொடுக்க போகிறோமா இல்லையா? கண்டிப்பாக கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ என்ன மாதிரி வண்டிலாம் எடுத்துருக்கீங்க? என்ன பட்ஜெட்டில் இருந்திருக்கு வண்டி? இன்றைக்கி கிட்டத்தட்ட உங்களுக்கு குறைஞ்ச ஒரு 52,000 ரூபா பட்ஜெட்டில் இருந்து, அதுவும் 52,000 ரூபா மாருதி 800 அந்த மாதிரிலாம் கொடுக்க போகிறதில்ல. ஒரு 2009 மாடலில் இண்டிகா காரே வெறும் 52,000 ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம். இண்டிகா? ஆமாம். அது மட்டும் இல்லாமல் 5 சீட்டர்லேருந்து 7 சீட்டர் வரையா ஹேட்ச்பேக் வெஹிக்கிள், செடான் காரு, ஆட்டோமேட்டிக் காரு, மேனுவல் காரு, அது இல்லாமல் எல்லாமே இருக்குது. எல்லா காருமே கொடுக்க போகிறோம். எம்பிவி, எஸ்சிவி, ஹேட்ச்பேக்கு, ஷிடன் எல்லா டைப் ஆஃப் காரும் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க எல்லா டைப் ஆஃப் காருமே பார்த்தீங்கன்னா நம்ம ராஜபாளையம் ஜெரோமியா கார்ஸில் இருக்குது. 800ல ஆரம்பித்து இனோவா வரைக்கும் இவங்ககிட்ட அப்டேட் வந்து இருக்குது. என்ன மாதிரி பட்ஜெட்டில் என்ன ப்ரைஸில் கோட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கேட்கலாம். போன டைம் நம்ம அப்டேட் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு ப்ரோ? நம்ம தமிழ் 24 கார்ஸோட சப்ஸ்கிரைபர் எப்போவுமே நமக்கு தரமான சப்போர்ட் தான் கொடுத்து எப்போவுமே 90 to 95% எல்லா காரையுமே சேல் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ போடுற வீடியோவும் 100% சேல் பண்ணி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். மினிமம் பட்ஜெட் நம்மகிட்ட மேக்ஸிமம் நிறையா வெஹிக்கிள்ஸ் வந்து என்ன பட்ஜெட்டுக்குள்ளே எப்போ இருக்கும்? அதாவது இன்றைக்கி வந்து ஒரு மீடியம் லெவல் பட்ஜெட் மட்டும் இல்லாமல் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரை எல்லாருக்குமே கார் கொடுத்துட்ருக்கோம். அப்படின்றப்ப ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் லோ பட்ஜெட் 50,000லேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் எல்லாருக்குமே நம்ம கார் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன மாதிரி வண்டிகள்லாம் இருக்குது, என்ன பட்ஜெட்டில் சொல்கிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம். லொக்கேஷன் தெரியாதவங்களுக்கு லொக்கேஷன் சொல்லியிருக்கோம் ப்ரோ. நம்ம ராஜபாளையம் டு மதுரை மெயின் ரோட்லேயே ஜானகிரா மில்லுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. நம்ம ஜெரோமியா கார்ஸோட லொக்கேஷன் வந்து கூகுள் மேப்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி பார்த்தே வந்துக்கலாம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்த்துட்ருக்கிற வண்டி இனோவா எந்த அளவுக்கு ஒரு தோரணையாக ராயலாக வருதுன்றதை பாருங்கள். வண்டி மாடல் 2007 தான், ஆனால் பார்க்க 2014-15 மாதிரி இருக்கும். வண்டியோட பாடி அவுட்லைன்னு நீங்களே பாருங்கள். 2007 மாடல் 3rd ஓனர் கண்டிஷனில் இனோவாவில் G4 எக்ஸ்ட்ரா அலாய் வீல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 5 வருஷம் எஃப்சி எடுத்துட்டாங்க, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது. பாடி அவுட்லைனை பாருங்கள், அப்படியே ஷோரூமில் பார்த்த மாதிரி இருக்கும். எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாது. வண்டி பக்காவான குவாலிட்டியாக இருக்கும். 4 டயருமே அபவ் ஒரு 90% இருக்கும். வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள். ஏசி வந்துடும், ரூஃப் ஏசி வந்துடும், கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும். இனோவாவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இவ்வளோ தூரம் நான் எக்ஸ்பிளைனாக சொல்ல வேண்டியதே இல்லை. ஒரு மெயின்டெனன்ஸே இல்லாத ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கே தெரியும். இன்டீரியரில் சீட் கவர்ஸ் எல்லாமே தரமான கண்டிஷனில் போட்டிருக்காங்க. கஸ்டமர் அவ்வளோ குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி நின்ன ஒரு தோரணைக்காக தான் இன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் இந்த கார் சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கோட்டிங் ப்ரைஸ் வெறும் 3,98,000 ரூபா மட்டும். 2007 மாடல், 5 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டோட வெறும் 3,98,000 ரூபா. மார்க்கெட்டில் 5-6 லட்ச ரூபாய்க்கு கீழே எங்கேயுமே சொல்கிறதில்ல. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே பாதிக்கு பாதி விலை வெறும் 3,98,000 தான் கோட்டிங் ப்ரைஸே. நேரில் வாங்க, கண்டிப்பாக அதையுமே உடச்சி பெஸ்ட்டாக வாங்கி தரேன். அடுத்ததாக இப்போ வந்துகிட்டு இருக்கிறது அதே இனோவா தான். சேம் 2007 மாடல்.
இதுலேயுமே ஒரு G3 மாடல் ஏசி பவர் ஸ்டேரிங் மட்டும் வர டைப்பு. இதுவும் அதே 2007 மாடல். இந்த வண்டிக்கும் 5 வருஷம் எஃப்சி எடுத்து கொடுத்துடலாம், 1 வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம். வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்கள், எஃப்சிக்கு எல்லாமே ரெடியாகி தரமாக வந்திருக்கு. வண்டியில் இன்னும் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, அதையுமே நீங்கள் வர்றதுக்குள்ளே பார்த்து ரெடியாக வச்சிடலாம். வீல் கப்லேருந்து 2 ஹெட்லைட் புதுசு, மற்ற எல்லா வேலையுமே பார்த்துலாம். மற்றபடி பாடி, இன்ஜின், இன்டீரியர் எல்லாமே தரமாக இருக்கும். வண்டியோட இன்டீரியர் பாருங்கள், இதுக்கு முன்னாடி பார்த்த இனோவா மாதிரியே இதுலேயும் நல்ல குவாலிட்டியான லெதர் சீட் கவர்ஸ், ஒரிஜினல் இனோவாவோட சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் மட்டும் வர டைப் இது. பேக் சைடோட சீட்ஸ்லாம் பாருங்கள், ஒரு வி டைப் மாதிரி டபுள் சீட் கொடுத்து ஆல்டர் பண்ணி ஜம்முன்னு வச்சுருக்காங்க. ரெண்டு டயர் இப்போ தான் புதுசு எடுத்து போட்டிருக்காங்க. 2 டயர் ஒரு 60% இருக்குது. வண்டியோட பாடி அவுட்லைன், இன்ஜின், ஏசி எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட்டிங் பண்ணியிருக்கிறது வெறும் 3,87,000 மட்டும். 2007 மாடல், 5 வருஷம் எஃப்சியோட 1 வருஷம் இன்சூரன்ஸோட சேர்த்தே வெறும் 3,87,000 தான். நேரில் வாங்க, வண்டியை ஓட்டி பார்த்துட்டு அதுலேயும் ஒரு சின்ன நெகோசியேஷன் கண்டிப்பாக பண்ணித்தரேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு மாருதி ஆம்னி, ஒரு மல்டிபர்பஸ் கார் தான். 2011க்கு 12 மாடல், 3rd ஓனர் கண்டிஷனில். வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்கள், நீங்கள் எடுத்து எந்த வேலையும் பார்க்க வேண்டியதில்லை. பாடியில் கோடு, ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது. வண்டி அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்கும். இன்ஜின் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் 2 டயர் வந்து ஒரு 80%க்கு மேலே இருக்கும். பேக் 2 டயர் ஒரு ஆஃப் கண்டிஷன் கம்மியாக தான் இருக்குது. வண்டியோட இன்டீரியர் பொறுத்தளவுக்கு ஃப்ளோர் மேட்டு, சீட்டு, டாப்பு எல்லாமே புதுசு. சீட்டு மட்டும் புதுசு போட்டு உங்களுக்கு வர வேண்டியது இருக்குது. அதையுமே நீங்கள் வர்றதுக்குள்ளே அதெல்லாமே போட்டே கொடுத்துடலாம். எல்லா சீட்டுமே புதுசு போட்டு கொடுத்துடலாம். டாப்பு, ஃப்ளோரு எல்லாமே புதுசு போட்டாச்சு. மார்க்கெட்டில் ஒரு டீலருக்கு உண்டான ப்ரைஸ் தான் இந்த வண்டி கொடுக்க போகிறோம். 2010 மாடல், 9 மாடல் இன்றைக்கி 1,50,000 ரூபா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2012 மாடலை வெறும் 1,65,000 தான் கோட்டிங் பண்ணியிருக்கோம். நீங்கள் நேரில் வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுலேயும் குறைச்சி பெஸ்ட்டாக வாங்கி தரேன். இப்போ வந்திருக்கிறது டாட்டா இண்டிகா 2014 மாடல், ஒரு T சரண்டர் கார் தான். TN42 நம்பரில். வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்கள், ஒரு T சரண்டில். முக்கியமாக ஃபுல் ஆப்ஷன் கார், LX வேரியண்ட், ஏசி பவர் ஸ்டேரிங், 4மே பவர் விண்டோஸ், சென்ட்ரலாக் வந்துடும். முக்கியமாக இண்டிகாவை பொறுத்தளவுக்கு TDI இன்ஜினில் ஏசிலாம் கம்பல்சரி ஒரு 100க்கு ஒரு 80% வண்டிகளில் ஒர்க்கிங்கில் இருக்காது. ஆனால் இந்த வண்டியில் ஏசி கூலிங் எல்லாமே பக்காவாக இருக்கும். வண்டியில் டயர் பாயிண்ட் நல்லாயிருக்கும், இன்ஜின் சூப்பராக இருக்கும். ஆயில், ஸ்மோக்கு எதுவுமே அடிக்காது வண்டியில். நீங்கள் மெக்கானிக் கூட்ட வந்து செக் பண்ணியே எடுத்துகிட்டு போகலாம். வண்டியோட பேக் சைடோட வியூஸ்லாம் பாருங்கள், நல்ல ஒரு குவாலிட்டியான சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. நல்ல ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஃபுல் ஆப்ஷன், 4மே பவர் விண்டோ, ஏசி கூலிங் பக்காவாக இருக்கும். TDI இன்ஜின், இதில் ஒரு லோ மெயின்டெனன்ஸ் உள்ள இன்ஜின் தான். இந்த வண்டிக்கு வெறும் 1,32,000 ரூபா மட்டும் கோட்டிங் பண்ணியிருக்கோம். நேரில் வாங்க, கண்டிப்பாக ஜெரேமியா கார்ஸ் எப்போயும் கம்மி பண்ணி கொடுக்குற மாதிரி இதுக்கும் ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் பண்ணித்தரேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு KL வேரியண்ட். ஒரு KLல இண்டிகாவில் பெட்ரோல் லவர்ஸ் நிறைய பேர் இருக்குங்க. இண்டிகா டீசல் தான் நிறைய பேர் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இண்டிகாவில் பெட்ரோல் வேரியண்ட்டு நம்ம KLல நிறைய விருப்பப்பட்டு ஓட்டுவாங்க. அதே மாதிரி ஒரு பார்டர் சைடு உள்ளவங்களுக்குலாம் இந்த வண்டி யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஓட்டி பழகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு சூப்பரான காரணே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஓட்டி பழகிறதுக்கு மாருதி 800 50,000 60,000 கொடுத்து வாங்குவீங்க. அதே பட்ஜெட்டில் ஒரு இண்டிகா 2009 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில். வண்டியோட இன்டீரியர் பாருங்கள், கம்பெனியில் வந்து ஒரிஜினல் சீட்டு இப்போ வரையும் அப்படியே இருக்குது. ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும். பேக் சைடோட வியூஸ்லாம் பாருங்கள், நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் தான். வண்டியில் 4 டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்கும். அபோவ் ஒரு 80% 4 டயருமே இருக்கும். நீங்களே லைவாக பாருங்கள். வெறும் 52,000 ரூபாய்க்கு இந்த காரை நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு ஃபோன் வாங்கினாலும் 40,000 50,000 இல்லாமல் ஒரு நல்ல ஃபோன் வாங்கவே முடியாது. அதுவும் ஐஃபோன்லாம் வாங்கினா 1,50,000 லட்ச ரூபா வேணும். ஆனால் ஒரு 3 கார் வாங்கிடலாம் ஒரு ஐஃபோன் வாங்குகிற பட்ஜெட்டில். அந்த அளவுக்கு வெறும் 52,000 ரூபாய்க்கு ஒரு 2009 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இண்டிகா ப்ரொவைட் பண்ணுறேன். நேரில் வாங்க, அதையுமே ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பண்ணி வாங்கி தரேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாட்டா இண்டிகா டீசல் வேரியண்ட்டு 2011 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் சில்வர் கலரில் ஒரு ஏசி பவர் ஸ்டேரிங் வர டைப்பு தான். வண்டியோட பாடி அவுட்டில் நீங்களே பாருங்கள். வண்டியோட இன்ஜினில் எந்த குறையுமே இருக்காது. இன்ஜின் அந்தளவுக்கு ஒரு தரமான குவாலிட்டியாக இருக்கும். வண்டியோட சீட் கவர்ஸ், டயரு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும். ஒரு லோ பட்ஜெட்டில், எனக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு கார் வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வெறும் 82,000 ரூபா பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு இண்டிகா, அதுவும் 2011 மாடல் 82,000 ரூபா தான் கோட் பண்ணியிருக்கோம். வண்டியோட பேக் சைடோட வியூஸ்லாம் பாருங்கள், நல்லா ஸ்பேசியஸான வியூஸ் இருக்கும்.
ஒரு பைக் ரேட்டு தான், 2 வீலர் ரேட்டில் நம்ம ஒரு 5 சீட்டர், அதுவும் டீசல் கார், பெர் லிட்டர் டீசலுக்கு 22-23 மைலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு காரில் போகணுன்னு நினச்சிங்கன்னா 82,000 கோட் பண்ணியிருக்கேன். நேரில் வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்கள், மெக்கானிக்கை வச்சு கூட செக்அப் பண்ணி பாருங்கள், அதையும் குறைச்சி பெஸ்ட்டாக வாங்கி தரேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2011 மாடல் இண்டிகா. கிட்டத்தட்ட இப்போவே 4 இண்டிகா உங்களுக்காக கொடுத்தாச்சு. ஏன்னா லோ பட்ஜெட்டில் நிறைய என்கொயரி பண்ணுறீங்க, ஒரு வண்டி 2 வண்டி எடுத்து வச்சுட்டு உடனே சோல்ட் அவுட் ஆயிடுது. அதனால் அடுத்து கேட்குற கஸ்டமருக்கு கொடுக்க முடியல. அதனால தான் இந்த டைம் ஒரே இடத்துல 4 இண்டிகா கொண்டு வந்தாச்சு. இதுவும் 2011 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் ஒரு ஏசி பவர் ஸ்டேரிங் வர்ற டைப் தான். பாடி அவுட்லைன்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. அதோட இன்டீரியர் பாருங்கள். இன்டீரியரில் இப்போ தான் சீட் கவர்ஸ் எல்லாமே புதுசாக போட்டு வச்சுருக்கு உங்களுக்காக. பேக் சைடோட வியூஸ்லாம் பாருங்கள். லோ பட்ஜெட் அப்படின்றதுக்காக வண்டி ரொம்ப ஒரு மாதிரியோ இல்லை இன்ஜினில் வேலையோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்குறதில்ல, தரமான குவாலிட்டியில் தான் கொடுத்துட்ருக்கோம். இந்த வண்டிக்குமே வெறும் 85,000 தான் கோட் பண்ணியிருக்கோம். இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை. இன்றைக்கி இங்கே ஜெரேமியா கார்ஸ் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 இண்டிகா நீங்கள் பார்த்து உங்களுக்கு அதில் எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த வண்டியுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நேரில் வாங்க, பெஸ்ட்டாக வாங்கி தரேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கேரளா ஸ்டைலில் ஒரு மாருதி கார் தான். 2003 மாடல், எஃப்சி அப் டு 2026 வரை கரண்டாக இருக்குது. பாடி அவுட்லைன் பாருங்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வண்டியில் இந்த அளவு குவாலிட்டியாக மாருதி கார் வச்சுருக்க மாட்டாங்க. கேரளாவில் தான் அந்தளவு தரமாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. வண்டியோட பாடியாக இருக்கட்டும், இன்ஜினாக இருக்கட்டும், டயராக இருக்கட்டும், எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி ரினுவல் பண்ணி வச்சுருக்காங்க. வண்டியோட இன்டீரியர் பாருங்கள், சீட் கவர்ஸ் எல்லாமே போட்டு தரமாக இருக்குது. நீங்கள் எடுத்து எந்த வேலையுமே பார்க்க வேண்டியதில்லை. இந்த பட்ஜெட் எடுத்தோம்னா நம்ம 5 ரூபா 10 ரூபா செலவு பண்ணணும் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அது எந்த வேலையுமே இந்த வண்டியில் பார்க்க வேண்டியதில்லை. பேக் சைடோட சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. 4 டயருமே ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது. அபோவ் ஒரு 80% தான் 4 டயருமே இருக்குது. மற்றபடி நீங்கள் எடுத்து மேஜராக எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். 2003 மாடல், வெறும் 65,000 கோட்டிங் பண்ணியிருக்கு இந்த வண்டிக்கு. அதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை. நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதையுமே குறைச்சி பெஸ்ட்டாக வாங்கி தரேன். அடுத்ததாக நானும் ஒரு ஏசியோட ஒரு 60,000 பட்ஜெட்டில் ஒரு ஏசி கார் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம். 2009 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில். வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்கள். நீங்கள் எடுத்து பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு மேஜராக எந்த வேலையுமே கிடையாது. எஃப்சி உங்களுக்கு இந்த வருஷம் வரையா இருக்கும். ஏசி கூலிங் எல்லாமே பக்காவாக இருக்கும். பேட்ரி புது பேட்ரி போட்டிருக்காங்க. டயர் 4மே நல்ல கண்டிஷனில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 பேக் 2 டயர்லாம் இப்போ தான் எடுத்து போட்டிருக்காங்க. பேக் சைடோட சீட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இன்ஜின் சூப்பராக இருக்கும். வெறும் 60,000 தான் கோட்டிங் பண்ணியிருக்கோம். 2009 மாடல், ஏசி வர்ற டைப்பு. ஏசி கூலிங் ஜம்முன்னு இருக்கும். வெறும் 60,000. நேரில் வாங்க, அதையுமே குறைச்சி எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக வாங்கணுமோ வாங்கி தரேன். இவ்வளோ நேரம் ஹேட்ச்பேக் காரு, 7 சீட்டர் காராக பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒரு செடான் காரு, அதுலேயும் பெட்ரோல், ஒரு மெயின்டெனன்ஸே இல்லாத பெட்ரோல் கார் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். செவர்லெட் ஏவியோ. செவர்லெட் கம்பெனி இல்லை, செவர்லெட் ஸ்பேர் கிடைக்காது அப்படி இப்படின்னு இதை பார்த்து நிறைய பேர் குறை சொல்கிறவங்க இருந்தாலுமே இந்த வண்டியை ஓட்டி இதில் சொகுசு கண்டவங்க இந்த செவர்லெட் கம்பெனியில் உள்ளதை இப்போ வரையும் வாங்கிட்டு இருக்காங்க. அது செவர்லெட்டில் ஏவியோலேருந்து செவர்லெட் க்ரூஸ் வரைக்கும், டவேரா வரைக்கும் எல்லாருமே அப்படி தான். ஏன்னா இந்த வண்டியில் மைலேஜ் நல்லாயிருக்கும், மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், மெயின்டெனன்ஸே வராது. வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள். ஒரு ஏசி, பவர் ஸ்டேரிங், 4மே பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் இந்த வண்டியில். முக்கியமாக செவர்லெட் கம்பெனியை பொறுத்தளவுக்கு அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே நல்லா ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. வெறும் 1,12,000 பட்ஜெட்டில் ஒரு செடான் காரு, அதுவும் பெட்ரோலில், மெயின்டெனன்ஸே இல்லாத ஒரு காரு. எஃப்சி 2026 வரை இருக்குது. 2006 மாடல், எஃப்சி 2026 வரை, செகண்ட் ஓனர் கண்டிஷனில் ஒரு செடான் கார் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நீங்கள் நேரில் வாங்க, கண்டிப்பாக இந்த வண்டியை 1,00,000 உடச்சே வாங்கி தரேன். இப்போ பார்க்குறது ஒரே ஓனர் வண்டி. அதாவது மாருதியில் எஸ்டீம்லாம் வந்து கிட்டத்தட்ட 95, 92, 93லேருந்து வந்துகிட்ருக்கு. 98 மாடல், எஃப்சி கரண்டாக இருக்குது. ஒரே ஓனர் வண்டி, வண்டி நம்பர் 1. என்னடா ஒரே லோ பட்ஜெட்டாகவே போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா நம்மளோட கஸ்டமர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நம்மகிட்ட நிறைய கேட்குறது லோ பட்ஜெட் கார்ஸ் தான் கேட்குறாங்க. அவங்களுக்காக தான் நம்ம ஒவ்வொன்றா தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா பட்ஜெட்டில் நான் உங்களுக்கு கொடுத்து அதில் 50,000 1 லட்சம் உங்கள்கிட்ட லாபம் பார்க்குறதோட அந்த பட்ஜெட்டில் நான் ஒரு 6 வண்டி 7 வண்டி கிட்டத்தட்ட 10 வண்டி கூட கொடுத்துருவேன். 10 கஸ்டமருக்கு நான் வண்டி கொடுத்துருவேன். இந்த மாதிரி வண்டியில் கொடுத்து 5,000 6,000 சம்பாரிச்சா கூட அதை நான் திருப்தியாக யோசிக்கிறேன். அதனால தான் இவ்வளோ தூரம் லோ பட்ஜெட் உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்டீம்
98 மாடல், ஒரே ஓனர் கண்டிஷன், ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோஸ். வண்டியோட சீட் கவர்ஸ் குவாலிட்டிலாம் பாருங்கள். பேக் சீட்டோட வியூஸ்லாம் பாருங்கள். வண்டி அந்த அளவுக்கு ஒரே ஓனர் வச்சுருந்ததுனால மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இன்ஜின் இப்போவும் சூப்பராக இருக்குது. பியூர் பெட்ரோலில் ஓன வண்டி, அதனால் தரமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த காருக்கு வெறும் 62,000 மட்டும் கோட் பண்ணியிருக்கேன். ஒரு செடான் காரு 62,000 பட்ஜெட்டில் நம்ம ஜெரமியா கார்ஸை தவிர நீங்கள் எங்கேயுமே எடுக்க முடியாது. ஏன்னா 50,000 60,000 பட்ஜெட்டில் மாருதி 800, இண்டிகா இந்த மாதிரி கூட எடுக்கலாம். ஆனால் ஒரு செடான் காரு, ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் தரேன். நேரில் வாங்க, கண்டிப்பாக அதையும் குறைச்சி வாங்கி தரேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெர் லிட்டர் டீசலுக்கு 25 கிலோமீட்டர் மைலேஜ் தரக்கூடிய ஃபியட் அவென்ச்சுரா. போன டைமில் ஃபியட் புண்டோ போட்டிருந்தேன், உடனே சப்போர்ட் பண்ணி உடனே சேல் பண்ணி கொடுத்தீங்க. இந்த வண்டிக்கு ஒரு கஸ்டமர் லோன் கிடைக்காதனால தான் அவங்களோட ப்ரொஃபைல் நல்லா இல்லாமல் லோன் செட் ஆகாமல் தான் இந்த வண்டி அப்படியே நின்றுச்சு. மற்றபடி வேறு இல்லை. லோக்கல் நம்பர் TN 58 நம்பரில் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டாக இருக்குது. இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ மட்டும் இந்த வண்டியில் 4 லட்ச ரூபா இருக்குது. பாடி அவுட்லைன் பாருங்கள், வண்டி அப்படி ஒரு பக்காவான கண்டிஷனில் இருக்கும். இன்டீரியர்லாம் கம்பெனியில் எப்படி வந்துச்சோ அப்படியே ஒரிஜினலான கண்டிஷனில் இருக்குது. பேக் ரெண்ட் டயர் ஆஃப் கண்டிஷன் இருக்கும், ஃப்ரண்ட் ரெண்ட் டயர் ஒரு 70 above 80 அந்த கண்டிஷனில் இருக்கும். பேக் சைடோட சீட் கவர்ஸோட வியூஸ்லாம் பாருங்கள். ஒரிஜினலான கம்பெனி சீட்டு, நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம், ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏர் பேக், அலாய் வீல்ஸ் இல்லாத ஆப்ஷனே கிடையாது. அவ்வளோ ஆப்ஷன் இருக்குது வண்டியில். வண்டியோட பிக்கப்பு, மைலேஜ், பர்ஃபார்மன்ஸு தரமாக இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட்டிங் பண்ணியிருக்கு வெறும் 3,45,000 மட்டும் தான். இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ 4 லட்ச ரூபா இருக்குது. நம்ம கோட்டிங் ப்ரைஸ் அதுலேருந்து 55,000 குறைச்சி 3,45,000 தான். நேரில் வாங்க, கண்டிப்பாக அதையுமே குறைச்சி பெஸ்ட்டாக வாங்கி தரேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ரெனால்ட் குவிட்டு. நிறைய கஸ்டமர் ரெனால்ட் குவிட்டு வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. உங்களுக்காக தான் தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கு. 2016க்கு 17 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் ஒரு RXT வேரியண்ட்டு. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீயோட வந்துடும். வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்கள், ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு ஃப்ரண்ட் பேனட்டில் மட்டும் பெயிண்ட் டச்சப் மட்டும் ஆகிருக்கு, ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. வண்டியோட இன்டீரியர் பாருங்கள், ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடுது. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், முக்கியமாக 800cc இந்த காரில் நல்ல மைலேஜ் கொடுக்கும். பேக் சீட்டோட வியூஸ் எல்லாமே பாருங்கள். 4 டயருமே புது டயர் எடுத்து போட்டிருக்காங்க. வண்டியில் இன்சூரன்ஸ் மட்டும் கரண்டாக இல்லை, எடுக்கிறவங்க போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம ஜெரமியா கார்ஸில் கோட்டிங் பண்ணியிருக்கிறது வெறும் 2,68,000 மட்டும் கேட்குறோம். மார்க்கெட்டில் 2015 14 இன்றைக்கி 2.25 2.80 கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 2.60 2.65 போய்கிட்டு இருக்குது. நம்ம 2017 மாடல் 2,68,000 தான் கோட்டிங் ப்ரைஸே. நேரில் வாங்க, கண்டிப்பாக உடச்சி வாங்கி தரேன். ஒரு சிபில் கரெக்டாக நீங்கள் எந்த சிபிலுமே உங்களுக்கு இல்லாமல் தரமாக வந்தீங்கன்னா ஒரு 0 காஸ்ட்டில் இந்த வண்டியை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம சீப்பாக கொடுக்க போகிறோம். 2014க்கு 15 மாடல் ஒரு ஃபோர்டு ஃபிகோவில் ஃபுல் ஆப்ஷன் காரு. டைட்டானியம் கிடையாது, எக்ஸ்ட்ரா அலாய்வில் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டைட்டானியம் கிடையாது. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் மட்டும் வர ஒரு TDCI இன்ஜின் தான். 2014க்கு 15 மாடல், தேர்ட் ஓனர் கண்டிஷனில். இன்றைக்கி இந்த வண்டிக்கு லோனே 2.5 லட்ச ரூபா கொடுப்பாங்க. ஒரு சிபில்லாம் ப்ரைவேட் லிமிட்டடில் போனீங்கன்னா லோனே 2.5 லட்ச ரூபா வாங்கலாம். ப்ரைவேட்டில் போனீங்கன்னா 1.5 லட்ச ரூபா எந்த இடத்துலலாம் லோன் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம இந்த வண்டிக்கு கோட் பண்ண போகிறது வெறும் 2,25,000 மட்டும்தான். வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள், நல்ல ஒரு லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோஸ் வந்துடும், நல்லா கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும், 4மே அலாய் வீல்ஸ் வந்துடும். ஒரு டைட்டானியம் லுக்கில் தான் இந்த கார் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வண்டிக்கு நம்ம கோட்டிங் ப்ரைஸ் வெறும் 2,25,000. அதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை. நீங்கள் நேரில் வாங்க, கேஷோட ரெடி கேஷோட வந்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ பெஸ்ட்டாக வாங்கணுமோ வாங்கி தரேன். அது மட்டும் இல்லாமல் லோக்கல் கஸ்டமர் இருந்தால் லோனுமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துறேன். நம்ம கார்ஸில் மட்டும்தான் நீங்கள் குவாலிஸ் 2 லட்ச ரூபாய்க்கு கீழே எடுக்க முடியும். அதுவும் 2004 மாடல் குவாலிஸ்லாம் 2 லட்ச ரூபாய்க்கு கீழே எடுக்கணும்னா நம்ம கார்ஸை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா 2.25 லட்ச ரூபா, 2,65,000 பட்ஜெட்டில் எல்லா ஊர்லேயுமே போய்கிட்டு இருக்குது. அதுவும் 2004லாம் சொல்ல வேண்டியதில்லை, 3 லட்ச ரூபா சொல்ல ஆள்லாம் இருக்காங்க. ஒரு க்ரீன் கலரில் வண்டியோட பாடி அவுட்டில் நீங்களே பாருங்கள். அதுவும் FC இந்த வருஷம் கடைசி வரை கரண்டாக இருக்குது. ஒரு GS வேரியண்ட்டு, ஏசி, பவர் ஸ்டேரிங், 4மே பவர் விண்டோஸ் வந்துடும். வண்டியில் 4மே டயர் பாயிண்ட்லாம் லைவாக பாருங்கள். 4 டயருமே சூப்பரான கண்டிஷனில் இருக்கும். வண்டியோட இன்டீரியர் பாருங்கள், அதில் நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ் குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஏசி வந்துடுது, ரூஃப் ஏசி வந்துடுது, பவர் ஸ்டேரிங், 4மே பவர் விண்டோஸ் வந்துடும். பேக் சீட்டோட வியூஸ்லாம் பாருங்கள். ஒரு 7 சீட்டரில் நல்ல ஸ்பேசியஸான ஒரு கார் தான்.
கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் 11 பேர் போனா கூட நீங்கள் இந்த வண்டியில் தாராளமாக போய்க்கலாம். டொயோட்டா இன்ஜின் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு எந்த இடத்துலையுமே உங்களுக்கு ட்ராபேக்கே இருக்காது. மெயின்டெனன்ஸே ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த வண்டிக்கு நம்ம கோட்டிங் பண்ணியிருக்கிறது வெறும் 1,98,000 மட்டும் கேட்குறோம். அதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். நம்ம சப்ஸ்கிரைபர் நேரில் வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எவ்வளோ தூரம் குறைச்சி வாங்கி கொடுக்கணுமோ கண்டிப்பாக வாங்கி கொடுத்தோம். 7 சீட்டர் சைலோ ஒரு E4 வேரியண்ட்டு 2010 மாடல் TN75 மார்த்தாண்ட நம்பரில் 3rd ஓனர் கண்டிஷனில். வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்ஜின் 100க்கு 100 இருக்கும். இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வண்டியில் தரமாக இருக்கும். ஒரு E8 விட வண்டி சூப்பரான இன்ஜின் இது. வண்டியில் 4 டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்கும். அதாவது பேக் ரெண்ட் டயர் ஒரு 90% இருக்கும், ஃப்ரண்ட் ரெண்ட் டயர் ஒரு 80% இருக்கும். வண்டியில் நீங்கள் எடுத்து பார்க்கணுன்ற வேலைகள் இல்லை. ஏசி முதற்கொண்டு எல்லாமே பார்த்து இப்போ தான் உங்களுக்காக ஆயில் சர்வீஸ் முதற்கொண்டு பண்ணி வச்சாச்சு. ஆயில் கூலண்ட்டு எல்லாமே மாற்றியாச்சு. அந்த அளவுக்கு ஜம்முன்னு ரெடி பண்ணியாச்சு. ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இன்டீரியர் சீட் கவர்ஸுமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. வண்டியில் வேறு டிங்கரிங் ஒர்க்கு டச்சப் ஒர்க்கு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஒரு 7 சீட்டர் எனக்கு இந்த பட்ஜெட்டில் எடுத்து அப்படியே ஓட்டிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி நீங்கள் சூஸ் பண்ணலாம். வெறும் 3,25,000 மட்டும் தான் கோட்டிங் பண்ணியிருக்கேன். நம்ம ஜெரமியா கார்ஸை பொறுத்தளவுக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் வண்டிகளுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் குறைச்சி தருவோன்றது உங்களுக்கே தெரியும். நேரில் வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்கள். என்ன குறை இருந்தாலும் சொல்லுங்கள், அதை அப்படியே குறைச்சி எவ்வளோ பெஸ்ட்டாக வாங்கி கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக வாங்கி தரேன். நீங்கள் குறை சொல்கிற அளவுக்கு வண்டி இருக்காது, அவ்வளோ தரமாக ரெடி பண்ணி வச்சுருக்கு. ஒரு சன்ரூஃபோட ஆட்டோமேட்டிக்கில் ஒரு லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஏன்னா சன்ரூஃப் வந்தாலே இன்றைக்கி வந்து 3 லட்ச ரூபா 2,5 லட்ச ரூபாய் கீழே காரே கிடையாது. அது ஒரு மாருதி, அதாவது ஹூண்டாயில் ஐட்டனாக இருந்தால் கூட 2,5 லட்ச ரூபா 2,3 லட்ச ரூபா சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஒரு லக்ஸரி கார், ஸ்கோடாவில் லாரா ஒரு லக்ஸரி கார், அதுவும் ஆட்டோமேட்டிக் வித் சன்ரூஃபோடு நம்ம கொடுக்க போகிறோம். 4மே பிராண்ட் நியூ டயர்ஸு, அலாய் வீல்ஸ் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும். வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது. வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்கள், ஒரிஜினல் பெயின்லேயே இருக்குது இப்போ வரையும். வண்டி 2008 மாடல் 3rd ஓனர் கண்டிஷனில். ஒரு பெயிண்ட் டச்சப் கூட ஆகாமல் அப்படியே ஒரிஜினல் பெயின்லேயே இருக்குது. அந்த அளவு கஸ்டமர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள். ஸ்குவாடாவோட சீட் கவர்ஸ்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை. அந்த அளவுக்கு கம்பெனியில் கொடுக்குறதே அப்படி தான் ஒரிஜினாலிட்டியாக கொடுப்பாங்க. பேக் சீட்டோட வியூஸ் எல்லாமே நல்ல ஸ்பேஸ் இருக்கும். முக்கியமாக சன்ரூஃப் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். இந்த வண்டி இன்றைக்கி ஸ்க்ராப்போட விலையே கியர் பாக்ஸ் மட்டும் 1 லட்ச ரூபா. அது இல்லாமல் இன்ஜின், பாடி, டயரு, அலாய் வீல்ஸ், சஸ்பென்ஷன், சன்ரூஃபு இதெல்லாம் நீங்கள் ஸ்க்ராப்புக்கு போட்டால் கூட பிரித்து விற்றா கூட 2,5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கு வண்டியில் பொருள் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தரமான வண்டி தான். இந்த வண்டிக்கு நம்ம கோட்டிங் பண்ணியிருக்கிறது வெறும் 1,95,000 1,95,000 ஒரு ஸ்கோடா லாரா வித் சன்ரூஃப். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் 4 பிராண்ட் நியூ டயர்ஸ், அலாய் வீல்ஸ், ஏபிஎஸ், ஏர்பேக்ஸ், இன்னும் ஆப்ஷன்லாம் உள்ளே சொல்லலாம், சொல்லிகிட்டே போகலாம். சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்லேருந்து எல்லாமே எலக்ட்ரானிக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிறது வெறும் 1,95,000 தான். நேரில் வாங்க, அதையுமே குறைச்சி பெஸ்ட்டாக வாங்கி தரேன். இன்றைக்கான வீடியோவில் ஃபைனலாக நம்ம பார்க்குறது டாட்டா இண்டிகோ 2009 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் ஒரு டிடிஐ இன்ஜின். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் வர்ற டைப்பு. வண்டியோட பாடி லைன், இன்ஜின் எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் இருக்கும். டயர் பாயிண்ட் எல்லாமே நீங்களே லைவாக பாருங்கள். பேக் ரெண்டு ஒரு 60-70% இருக்கும், ஃப்ரண்ட் ரெண்டு ஒரு 80-90 இருக்கும். வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. பெயிண்ட் டச்சப்ன்றது கம்பல்சரி ஆகிதான் இருக்கும். ஏன்னா 2009 மாடல்ன்றப்ப இந்த வருஷம் உங்களுக்கு எஃப்சி பண்ணி ஆகணும் அப்படின்றனாலே பண்ணி தான் ஆகணும். வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள், நல்ல சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஏசி வந்துடுது, பவர் ஸ்டேரிங் வந்துடுது, ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும். நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார். ஒரு 5 சீட்டரில் டீசல் வேரியண்ட்டில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு செடான் கார் தான். ரொம்ப லோ பட்ஜெட் தான். வெறும் 1,30,000 மட்டும் கோட் பண்ணுறோம். அதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதையும் ரேட்டை கஸ்டமர்கிட்ட பேசி எவ்வளோ பெஸ்ட்டாக வாங்கி கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக வாங்கி தரேன். வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட்னால தான் அவங்க அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குயிக்காக வந்து கார்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க ரொம்ப லோ ப்ரைஸில். ஆனால் இதே மாதிரி ஃபினான்ஸ் சப்போர்ட் லோ பட்ஜெட் கார்களுக்கு நம்ம எப்படி பண்ணி கொடுக்குறோம்? நம்ம லோக்கல் கஸ்டமராக இருந்தால் என்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் நம்ம ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். வெளியூருக்கு மட்டும் சிவில் பேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ இவங்களோட கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட் வீடியோஸ் தெரியணும்னா அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜை மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த ரிவ்யூஸில் நம்ம ராஜபாளையம் ஜெரமியா கார்ஸோட ரிவ்யூஸும் வந்துகிட்டே இருக்குது. மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம். நன்றி.